Hi friends, welcome to Chennai Samayal Dairy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி. பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. 2 பிரிஞ்சி இலை, கல்பாசி, அடுத்து பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி, ஏலக்காய், மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, அடுத்து 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, அடுத்து கொத்தமல்லி, புதினா, தக்காளி பழம், தயிர், தேவையான அளவு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், நெய், தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சைப்பழம், பிரியாணி அரிசி 1/2 கிலோ அலசி ஊற வச்சிருக்கு, 1/2 கிலோ சிக்கன் மேரினேட் பண்ணி ஊற வச்சிருக்கு. இது எப்படி மேரினேட் பண்ணதுன்னா, தயிர், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, இது மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிருக்கு. வெங்காயம், தேவையான அளவு எண்ணெய், தண்ணி. அடுத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சிக்கனை வறுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, வாங்க சிக்கனை வறுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வறுத்தாச்சு, இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு. ஆயில் ஹீட் ஆன பிறகு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே ஹீட் ஆகட்டும். நெய் ஆட் பண்ணிக்கலாம். லேசாக வதக்கிட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதக்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ நம்ம மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இது ரெண்டும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கலாம். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இது இப்போ லோ ஃப்ளேமில் நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இந்த மூடி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது கொத்தமல்லி, அடுத்து புதினா. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த புதினா கொத்தமல்லி ஸ்மெல் நல்லா வருது. அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க. இது அப்படியே ஒரு 1 மினிட் வதக்குங்க. இது நல்லா ஸ்மெல் வர கொஞ்சம் அப்படியே வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே க்ரீமியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 ஆழக்கு அரிசிக்கு 3 ஆழக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதி வர வரைக்கும் அப்படியே விடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ண பிறகு அது வெந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் அரிசி பதமாக வேகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வறுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்க போகிறேன்.
அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இந்த குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம இப்போ ஒரு தனி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.